Hello everyone, my name is Rajesh. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, யாரெல்லாம் வந்து டெவலப்ஸ் இன்ஜினியரா AWS கிளவுட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, நீங்க வந்து ஆர்கிடெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? இது வந்து கண்டிப்பாக ஃப்ரெஷருக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கண்டிப்பாக என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆர்கிடெக்சர் லெவலில் நீங்கள் வந்து சம்திங் ஏதாவது ஆர்கிடெக்ட் பண்ணும்போது AWSல உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். எங்கே ஆன் டிமாண்ட் யூஸ் பண்ணுறது, எங்கே ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அதே போல் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லெட் ஸ்டார்ட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஈசிட்டோட ப்ரைசிங் மாடல் என்னன்றது. ஓகேங்களா? அதாவது அமேசான் வந்து மல்டிபிள் ப்ரைசிங் மாடல் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நீங்கள் தான் வந்து ரைட் மாடல் வந்து சூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த காஸ்ட்டு வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து காஸ்ட் வந்து நிறைய நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன கம்பேர் பண்ண போகிறோம்னா, ஆன் டிமாண்டு விஸ் ஸ்பாட். ஓகேங்களா? எங்கே ஆன் டிமாண்ட் யூஸ் பண்ணலாம், எங்கே ஸ்பாட் யூஸ் பண்ணலாம், இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆன் டிமாண்ட்னா என்னென்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஆன் டிமாண்ட்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஃபார் ஹவர் பேஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஆன் டிமாண்ட் சூஸ் பண்ணுறீங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் AKS கிளஸ்டரில் உங்களுடைய ஆன் டிமாண்டில் வந்து உங்களுடைய ஒர்க் நோடெல்லாம் லான்ச் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், ஹவர்லி பேசிஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். ஓகேங்களா? அதே போல் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் இதை டெர்மினேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஸ்டேபிள். ஓகேங்களா? இது வந்து நிலையான இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? எப்போ டெர்மினேட் ஆகாது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே ஆகாது. ஓகேங்களா? இது எந்த சினாரியோவில் வந்து நீங்கள் ஆன் டிமாண்ட் யூஸ் பண்ணலாம்னா, கிரிட்டிக்கல் ப்ரொடக்ஷன் ஒர்க் லோடு ப்ரொடக்ஷன் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து ஆன் டிமாண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் இருக்குது. அந்த இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் வந்து கிளைண்ட் வந்து எப்போ 24/7 வந்து அவங்க வந்து அக்சஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படிங்கிற ஸ்னாரியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரொடக்ஷன் ஒர்க் லோடுன்னு வந்தாலே நீங்கள் ஆன் டிமாண்ட் தான் போகணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆன் டிமாண்ட் யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷனு, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ரிலேட்டடு. ஓகேங்களா? கஸ்டமர் ஃபேஸிங் API 24/7. எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெப்சைட்டு டிப்ளாய் பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கு எப்போதும் வந்து கஸ்டமருக்கு அவைலபிளாக இருக்குன்னா வந்து நீங்கள் வந்து ஆன் டிமாண்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? டேட்டா பேஸு, ஸ்டேட்ஃபுல் அப்ளிகேஷன் இங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆன் டிமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட்னா என்ன, ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அன்யூஸ்டு AWS கெப்பாசிட்டி ஆஃபர்ட் அட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? அன்யூஸ்டு AWS கெப்பாசிட்டி வந்து அவங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து AWS கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதனால என்னன்னா நீங்கள் 70% 90% வரைக்கும் உங்களால் வந்து மணி சேவ் பண்ண முடியும். தென் ஆன் டிமாண்ட். ஓகேங்களா? இது வந்து எப்போ வேணாலும் இன்டரப்ட் ஆகலாம். ஓகேங்களா? எப்போ வேணாலும் வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து டெர்மினேட் ஆகலாம். ஓகேங்களா? அதனால வந்து ஃப்ளெக்சிபிள் அந்த ஃபால்ட் ரிலேட்டட் ஒர்க் லோட்ஸ் பண்ணால் நீங்கள் வந்து ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? பெஸ்ட் யூஸ் கேஸஸ் தான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு என்னென்ன யூஸ் கேஸ் பார்க்கலாம்னா, ஒரு CI/CD பைப்பில் நீங்கள் ரன் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுடைய பில்ட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது சப்போஸ் உங்களுடைய ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வந்து டெர்மினேட் ஆனால் கூட திரும்பவும் வந்து இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும் ஸ்பாட். அப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய பில்ட் ப்ராசஸ் திரும்ப எங்கே விட்டதோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அப்படி தான் நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும். ஓகேங்களா? அதேபோல் பேட்ச் ப்ராசஸிங் ஜாப் சம்திங் ஏதாவது பேக்ஹெண்டில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? சம்திங் ஏதாவது கஸ்டமர் டேட்டா கலெக்ட் பண்ணுறது, ஃபைல் ஏதாவது லாக்ஸ் ஏதாவது அப்லோட் பண்ணுறது, இதுமாரி ஏதாவது பேட்ச் ப்ராசஸ் ரன் ஆகும்போது இது வந்து டெம்பரரி. ஓகேங்களா? சப்போஸ் பேட்ச் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது உங்களோட ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வந்து டெர்மினேட் ஆனதுன்னா திரும்ப இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும், அங்கேருந்து உங்கள் பேட்ச் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதனால் வந்து என்ன ஆகும்னா உங்களோட ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. ஓகேங்களா? இதே டேட்டா அனலிட்டிக்ஸு, மிஷின் லேர்னிங் ட்ரெயினிங், அதாவது ட்ரெயினிங் மிஷின் லேர்னிங் வந்து ப்ரொடக்ஷன் கிடையாது. ட்ரெயினிங் ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே போல் டெஸ்டிங் என்வாயர்மெண்ட், உங்கள் ஆஃபீஸில் வந்து டெஸ்டிங் என்வாயர்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, இந்த இடத்துல வந்து ஸ்பாட் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ஆன் டிமாண்ட் தேவை கிடையாது. ஏன்னா சப்போஸ் ஏதாவது இடையில வந்து இன்டரப்ட் ஆனால் கூட திரும்ப ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா டெவலப்பர் வந்து டெஸ்ட் தான் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து அவங்களால வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அவங்களால வந்து டவுன் டைம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஓகே. இதோட கம்பேரிசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுக்கு இடையில என்னென்ன கம்பேரிசன் இருக்குன்னா, ஆன் டிமாண்ட் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்டேபிள், எப்போ ரன் ஆகிட்டு இருக்கும், அதனால வந்து ஹை. ஸ்பாட் வந்து வெரி லோ. ஓகேங்களா? ஸ்டேபிலிட்டி பார்க்க போனீங்கன்னா ஆன் டிமாண்ட் ஸ்டேபிள், ஸ்பாட் வந்து இன்டரப்ட் எப்போ வேணாலும் வந்து டெர்மினேட் ஆகலாம். ஓகேங்களா?
ஆன் டிமாண்ட் எங்கே யூஸ் பண்ணலாம்னா வந்து ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸ்பாட் வந்து நான் கிரிட்டிக்கல் ஒர்க் லோட்ஸ் ஓகேங்களா, அங்கே மட்டும் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஸ்பாட்னாலே எப்போ வேணாலும் வந்து டெர்மினேட் ஆகலாம் ஓகேங்களா. சப்போஸ் ஏதாவது நீங்கள் ரன் ஆகிட்டு இருக்கும்போது டெர்மினேட் ஆகிடும், நீங்கள் திரும்ப நியூ ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். அதனால் வந்து நான் கிரிட்டிக்கல் ஒர்க் லோட் மட்டும் நீங்கள் ஸ்பாட்டில் ரன் பண்ணணும் ஓகேங்களா. ரொம்ப அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு இகேஎஸ் என்வாரன்மெண்ட் டிசைன் பண்ணுறீங்க ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் ரெண்டையுமே. ஆன் டிமாண்டு அதாவது ஆன் டிமாண்டையும் ஸ்பாட்டையும் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணலாம். அதே போல் ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்பாட்டையும் ஆன் டிமாண்டையும் மிக்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இதனால் வந்து காஸ்ட் எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஓகே, இம்ப்ரூவ் ஆகும் ஓகேங்களா. இதனால் வந்து காஸ்ட் வந்து நிறைய சேவ் பண்ணலாம் ஓகேங்களா. சம் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா. ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்த்தா இ-காமர்ஸ் வெப்சைட் டூரிங் சேல் ஓகேங்களா. பெஸ்ட் டிராஃபிக் ஹேண்டில் இதெல்லாம் வந்து ஆன் டிமாண்ட் ஓகேங்களா. இ-காமர்ஸ் வெப்சைட் டூரிங் சேல், பெஸ்ட் டிராஃபிக் ஹேண்டில் பை ஆன் டிமாண்ட் ஓகேங்களா. பேஸ் டிராஃபிக் இதெல்லாம் வந்து ஆன் டிமாண்ட் ஹேண்டில் பண்ண முடியும். சடனாக ஸ்பைக் வந்து ஏதாவது வந்து இன்க்ரீஸ் ஆகும்னா இந்த இடத்துல வந்து ஸ்பாட் வச்சு ஹேண்டில் பண்ணலாம் ஓகேங்களா. ரெடியூஸ் ஏடபிள்யூஎஸ் பில் இதெல்லாம் ஏடபிள்யூஎஸ் வந்து சிக்னிஃபிகன்ட்லாம் வந்து குறையும் ஓகேங்களா. இந்த இடத்துல மிக்சிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஆன் டிமாண்ட் ப்ளஸ் ஸ்பாட் ஓகேங்களா. ஓகே, நீங்கள் வந்து டிசைன் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் லோட் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஒர்க் லோட் ரெக்யர்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ரெக்யர்மெண்ட் என்னங்கிறத வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணணும் ஓகேங்களா. எடுத்த உடனே வந்து நீங்கள் ஆன் டிமாண்ட் ஸ்பாட்டுன்னு நீங்களே வந்து முடிவு பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒர்க் லோட் ஸ்டடி பண்ணுங்கள். ஒரு ரெக்யர்மெண்ட் உங்ககிட்ட வருதுன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெக்யர்மெண்ட் வந்து என்ன ஏது அதை வந்து உங்களுடைய ரெக்யர்மெண்ட் டீம் கூட உங்கள் டெவ் டீம் கூட இல்லை உங்கள் மேனேஜ்மெண்ட் கூட நீங்கள் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. எது வந்து நமக்கு வந்து எது சூட் ஆகுங்கிறத சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்கிடெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. அதே போல் வந்து டெவ் இந்த மாதிரி நான் கிரிட்டிக்கல் ஒர்க் லோட்ஸ், பேட்ச் ப்ராசஸிங் இந்த இடத்துல வந்து நீ ஆன் டிமாண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இதனால் வந்து க்ளவுட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து நீங்கள் தைரியமாக வந்து ஸ்பாட் வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே, இன்னும் நீங்கள் ப்ரொடக்ஷன் ஒர்க் லோடு கூட ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். எந்த மாதிரி சினாரியோனா எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறோம், அமேசானில் டெய்லி நம்ம ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறோம் ஓகேங்களா. பேமெண்ட் கேட்வே இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் ஒர்க் இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது ஓகே. அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நீ ஆன் டிமாண்ட் தான் யூஸ் பண்ணணும். சம் ஏபிஐ பேக்கெண்டில் ஏதாவது எக்ஸாம்பிள் வந்து கிளைண்ட்டு சம்திங் ஏதாவது கிளைண்ட் டீட்டெயில் அனலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க, பேக்கெண்டில் சம்திங் அனலிட்டிக்ஸ் நடக்குதுன்னு வச்சுங்க. நீங்களா கிளைண்ட் டேட்டா கலெக்ட் பண்ணி சம்திங் ஏதாவது ப்ராசஸ் பண்ணுற ஏதாவது நடக்குது பேக்கெண்டில், அப்ளிகேஷன் பேக்கெண்ட் நடக்குதுன்னா இந்த இடத்துல நீங்கள் ஸ்பாட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா சப்போஸ் ஏதாவது ஸ்பாட் வந்து டெர்மினேட் ஆனால் கூட திரும்பவும் வந்து அந்த ப்ராசஸ் ரீஸ்டார்ட் ஆகி எங்கே அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆனதோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி திரும்ப வந்து உங்களுடைய ரிக்யர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இதனால் என்ன ஆகும்னா கிளைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. கிளைண்ட் வந்து என்ன நடக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா வந்து முக்கியமான ஏபிஐ எல்லாமே வந்து ஆன் டிமாண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் ஓகேங்களா. இது வந்து ஏடபிள்யூஎஸ்ல ஒரு முக்கியமான டாப்பிக்கு. யாரெல்லாம் ஆர்கிடெக்ட் லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த நாலேஜ் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே போல் நீங்கள் வந்து காஸ்ட் ஆப்டிமைசேஷனில் ஏதாவது உங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து காஸ்ட் எப்படி குறைக்கலான்னு வந்து உங்கள்கிட்ட ஏதாவது அனலைஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா இதை வந்து உங்கள் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.